பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் R3 ரவுட்டரில் போயிட்டு அதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ அகைன் வந்து நீங்கள் குளோபல் மோட் போயிட்டு ஸோ ரவுட்டர் BGP 200 ஸோ நோ BGP default local preference 1000. ஓகே, இப்போ வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் வந்து பை டிஃபால்ட் வேல்யூ வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஷோ ஐபி பிஜிபி கொடுப்போம். ஸோ அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்களுக்கு அந்த இது வந்து அப்டேட் ஆகிறதுக்கு. ஓகே, டூ ஷோ ரன் பைப் செக்ஷன் ரவுட்டர் பிஜிபி. ஓகே, அது ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து செக் பண்ணலாம். ஷோ ஐபி பிஜிபி மாதிரி ஷோ ஐபி பிஜிபி. ஓகே, இப்போ பாருங்கள் எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே 100. ஸோ அகைன் வந்து பேஸ்ட் அப்பான் லோயஸ்ட் ரவுட்டர் ஐடி மூலமாக வந்து R2 வின் பண்ணிடுச்சு. எல்லாம் பெஸ்ட்டு பார்த்துமே வந்து R2க்கு வந்து போயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து ரவுட் மேப் கான்செப்ட் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 1.1.1 வந்து R2 வழியாக ரீச் ஆகணும். 11.11.11ங்கிற நெட்வொர்க் வந்து நான் R3 வழியாக ரீச் ஆகணும். அதாவது R4க்கு வந்து 1.1.1 நெட்வொர்க்கும் 11.11.11 நெட்வொர்க்கும் R2 மூலமாகவும் லேர்ன் பண்ணுது, R3 மூலமாகவும் லேர்ன் பண்ணுது. ஸோ இப்போ நான் எதுவுமே கான்ஃபிகர் பண்ணல, அப்படியே டிஃபால்ட்டாக விட்டேன்னா ஒவ்வொரு அட்ரிபியூட்ஸும் செக் பண்ணுது, எல்லாமே டைப் ஆகி கடைசியாக வந்து லோயஸ்ட் ரவுட் ஐடி எதுவோ அதுதான் வந்து எலெக்ஷனில் வின் பண்ணுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக R2 தான் வந்து பெஸ்ட்டு பாத் ஆகுது. ஸோ அப்போ அந்த 1.1க்கும் 11.11க்கும் பெஸ்ட்டு பாத் வந்து R2 தான். ஸோ இப்போ லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் ஒன்லி லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் அட்ரிபியூட் மட்டும் யூஸ் பண்ணி 1.1.1ங்கிற நெட்வொர்க் வந்து நான் ரீச் பண்ணுறதுக்கு R4 வந்து R2 வழியாக சென்ட் பண்ணணும். அதே மாதிரி 11.11.11ங்கிற நெட்வொர்க் வந்து நான் ரீச் பண்ணுறதுக்கு R4 வந்து அதை ரீச் பண்ணுறதுக்கு R3 வழியாக சென்ட் பண்ணணும். ஸோ 1.1 வந்து R2 வழியாக சென்ட் பண்ணணும், 11.11 வந்து R3 வழியாக சென்ட் பண்ணணும். ஸோ இது எது மூலமாக நான் அச்சீவ் பண்ணணும்னா லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் மூலமாக அச்சீவ் பண்ணணும். ஸோ அது எப்படி வந்து பண்ணலாங்கிறது வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ரவுட் மேப் கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ரவுட் மேப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து மோர் ஃப்ளெக்சிபிள். ஸோ இதை யூஸ் பண்ணி வந்து இதை வந்து நம்ம அச்சீவ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ரவுட் மேப் வந்து நான் R3 ரவுட்டரில் வந்து ஃபஸ்ட்டு நான் கான்ஃபிகர் பண்ணுறேன். ஓகே, ஸோ சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் மோட் போயிட்டு ரவுட் -மேப் இது வந்து ப்ரீ டிஃபைன் கீ. அதுக்கப்புறம் வந்து யூசர் டிஃபைன் நேம் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் டெஸ்ட்டு நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன நேம்னா கொடுத்துக்கலாம். யூசர் டிஃபைன் நேம் நான் டெஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இது ஏசிஎல் மாதிரி பர்மிட் ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து கொடுக்கணும். சீக்வன்ஸ் நம்பர் மாதிரி 10 20 அது மாதிரி நான் பர்மிட் 10ன்னு நான் கொடுத்துட்டேன். ஓகே, இது கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஏசிஎல் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ எந்த இது வந்து மேட்ச் பண்ணால் என்ன நடக்கணும் அது மாதிரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆக்சிஸ் -லிஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஏசிஎல் வந்து நான் கான்ஃபிகர் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நான் பர்மிட் கொடுத்துட்டேன் 11.11.11.11 0.0. வைல்ட் கார்டு பிட்ஸ் வந்து 0.0.0 என்டர். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஏசிஎல் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆக்சிஸ் -லிஸ்ட்டு அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஏசிஎல். ஸோ அதனால் 1 கொடுத்துட்டேன். பர்மிட் 11.11.11ங்கிற நெட்வொர்க் வந்து மேட்ச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ரவுட் -மேப் இது வந்து ப்ரீ டிஃபைன் கீ. இது வந்து குளோபல் மோடில் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து யூசர் டிஃபைன் நேம் என்ன நேம்னா கொடுக்கலாம். நான் டெஸ்ட்டு நான் தரேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்மிட் 10. ஸோ நீங்கள் பர்மிட் 10 கொடுக்கலாம், அது ஆட்டோமேட்டிக்காக 10 20 தான் எடுத்துக்கும். நான் மேனுவலாக பர்மிட் 10 கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ வந்து மேட்ச் ஐபி ஸ்பேஸ் அட்ரஸ் 1. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரவுட் மேப்பில் இந்த ஏசிஎல்லை வந்து நான் மேட்ச் பண்ணுறேன். இந்த ஏசிஎல்லை வந்து மேட்ச் பண்ணால் நான் என்ன பண்ணுறேன்னா செட் லோக்கல் -ப்ரிஃபரன்ஸ் வந்து 500 நான் தரேன். என்டர், எக்ஸிட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரவுட் -மேப். ஸோ பை டிஃபால்ட்டாக வந்து நீங்கள் ஒரே ஒரு பர்மிட் 10 மட்டும் கொடுத்தீங்கன்னா அது எல்லாமே வந்து மேட்ச் ஆகும். ஸோ நான் ரவுட் -மேப் டெஸ்ட் பர்மிட் 20 கொடுத்துட்டு எக்ஸிட் கொடுத்துட்டு அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு ரவுட் மேப் பர்மிட் 10ல் வந்து எதை மேட்ச் பண்ணதுன்னா அந்த ஐபி அட்ரஸ் வந்து 1, அதாவது அந்த ஏசிஎல் வந்து மேட்ச் ஆச்சு அப்படின்னா அதுக்கு லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் வந்து 500 கொடுத்துட்றேன். அது இல்லாமல் அது மட்டும் தான் ஃபஸ்ட்டு இதில் வந்து மேட்ச் ஆகும். செகண்டில் வந்து ஜஸ்ட் வந்து ரவுட் -மேப்பை டெஸ்ட் பர்மிட் 20ன்னு கொடுத்துட்டேன். இதில் வந்து எதுவுமே நான் மென்ஷன் பண்ணல. ஸோ அது வந்து டிஃபால்ட்டாக அந்த ஒரு ஏசிஎல் ஸ்டேட்மெண்ட் தவிர இது எல்லாமே இதில் மேட்ச் ஆகும். ஸோ மேட்ச் ஆச்சுன்னா பை டிஃபால்ட்டாக வந்து எதுவுமே உங்களுக்கு வந்து அப்ளை ஆகாது. ஸோ இப்போ இதை வந்து நான் எதில் வந்து கால் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பிஜிபியில் வந்து கால் பண்ணுறேன். ஸோ ரவுட் -மேப் ரவுட்டர் BGP
ஏஎஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 200. நெக்ஸ்ட் வந்து நெய்பர். ஸோ என்னோட நெய்பர் வந்து பார்த்தீங்கன்னா R1 தான் என்னோட நெய்பர். ஸோ அப்போ வந்து 192.168.13.1 route hyphen map test space in. ஸோ இந்த இன்னு அவுட் வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன கொடுத்துருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ R2லிருந்து R3 வந்து பேரிங் பண்ணுது. ஸோ இந்த R1லிருந்து வர அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நான் ரிசீவ் பண்ணும்போது இங்கே வந்து ரவுட் மேப் வந்து இன்னுன்னு கொடுத்துட்டேன். அந்த ரிசீவ் பண்ணும்போது அந்த ரவுட் மேப் வந்து இதில் வந்து அப்ளை ஆயிரும். ஸோ இந்த அப்ளை ஆகிட்டு இந்த ரவுட் மேப் வந்து ஃபஸ்ட்டு வந்து பர்மிட் ஸ்டேட்மெண்ட் வந்து 10 செக் பண்ணும். ஸோ அதில் வந்து மேட்ச் ஐபி அட்ரஸ் 1. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே வந்து 1.1.1.1 வந்து அட்வர்டைஸ் பண்ணுது. ஸோ இது வந்து இங்கே ரிசீவ் பண்ணும்போது அந்த ரவுட் மேப்பில் வந்து இங்கே இது ரிசீவ் பண்ணுற இடத்துல இன்னுன்னு கொடுத்துருக்கோம். பிஜிபியில் வந்து ரவுட் மேப் டெஸ்ட் இன்னுன்னு. ஸோ இந்த நெய்பர்ட் வந்து இந்த ரவுட்ஸ் வந்து ரிசீவ் பண்ணும்போது இங்கே வந்து ரவுட் மேப் டெஸ்ட் வந்து நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து 1.1.1 வந்து வருது. ஸோ இப்போ வந்து அந்த 1.1 வந்து அந்த ரவுட் மேப்பில் வந்து ஃபஸ்ட்டு பர்மிட் மேட்ச் ஐபி அட்ரஸ் 1. இந்த 1 வந்து மேட்சாக தான் பார்க்கணும். இந்த 1ங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏசிஎல் ஸ்டேட்மெண்ட் 11.11.11 இல்லை மேட்ச் ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து செக் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பர்மிட் 20. ஸோ பர்மிட் 20 அது வந்து பை டிஃபால்ட்டாக நான் எதுவுமே மென்ஷன் பண்ணல. அதனால் வந்து பை டிஃபால்ட்டாக எல்லாமே வந்து பர்மிட் ஆகும். ஸோ அதனால் வந்து எந்த ஒரு கண்டிஷனுமே அப்ளை ஆகாமல் எப்போ போல் வந்துடும். இதே வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ ரவுட்டர் வந்து 11.11.11 வந்து R3க்கு அட்வர்டைஸ் பண்ணுது. ஸோ அட்வர்டைஸ் பண்ணும்போது அகைன் வந்து இந்த இடத்துல வந்து ரவுட் மேப் வந்து செக் பண்ணுறாங்க. ஏன்னா ரவுட் மேப் இன்னும் கொடுத்தங்காட்டி இங்கே ரவுட் மேப் செக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பர்மிட் 10 மேட்ச் ஐபி அட்ரஸ் 1. ஸோ இந்த 1 வந்து எதை கால் பண்ணுறாங்கன்னா அது ஏசிஎல் கான்ஃபிக் பண்ணுறாங்க 11.11.11. ஸோ அப்போ வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் வந்து 500 அப்ளை ஆயிரும். ஸோ 500 அப்ளை ஆகி இந்த R3 வந்து R4 அட்வர்டைஸ் பண்ணும்போது அந்த 11.11க்கு வந்து 500 அசைன் ஆகும். இதே 1.1க்கு வந்து ஆஸ் யூஷுவல் டிஃபால்ட் வந்து 100 அசைன் ஆகும். ஸோ இங்கே வந்து நான் எதுவுமே பண்ணல. பை டிஃபால்ட்டாக ரெண்டுமே வந்து 100 தான் இருக்கும். ஸோ அப்போ 1.1க்கு வந்து இங்கேயும் லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் 100, இங்கேயும் லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் 100. ஆட்டோமேட்டிக்காக வந்து லோயஸ்ட் நெய்பர் ரவுட்டர் ஐடி மூலமாக 1.1 வந்து R4லேருந்து R2க்கு ரீச் ஆகி R2லேருந்து R1க்கு ரீச் ஆகிரும். அதே மாதிரி 11.11.11 வந்து R4 வந்து R3 வழியாக போகும். ஏன்னா வந்து லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் வந்து 500 செட் ஆகிருக்கும். R2 வந்து அட்வர்டைஸ் பண்ணும்போது லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் 100 இருக்கும். ஸோ 100 500 தான் வந்து ஹையஸ்ட் நம்பர். ஸோ R4 வந்து ஆட்டோமேட்டிக்காக R3 வழியாக R1 வந்து ரீச் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகே, இதை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ரவுட் மேப் வந்து அப்ளை பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து R4 ரவுட்டருக்கு போயிட்டு 1.1.1 வந்து R2 வழியாகவும் 11.11 வந்து R3 வழியாகவும் ரீச் ஆகணும். ஓகே, ஷோ ஐபி பிஜிபி. ஓகே, பிஜிபி வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்லோயஸ்ட் ரூட்டிங் ப்ரோட்டோக்கால். ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு டைம் வந்து நான் பேரிங் வந்து கிளியர் பண்ணி விட்றேன். கிளியர் ஐபி பிஜிபி. ஸோ இது வந்து ப்ரொடக்ஷன் நெட்வொர்க்கில் வந்து நம்ம கிளியர் ஐபி பிஜிபி வந்து கொடுக்கக்கூடாது. நான் லேபுங்காட்டி இதில் வந்து நான் தரேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பேரிங் வந்து டவுன் ஆகி மறுபடியும் அப் ஆயிடுச்சு. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஷோ ஐபி பிஜிபி சம்மரி. ஓகே, இன்னும் R3 ரவுட்லேருந்து எந்த ஒரு ப்ரிஃபிக்ஸும் ரிசீவ் ஆகலை. இப்போ பேரிங் அப் ஆயிருக்கு. show IP BGP summary. ஸோ இங்கே பாருங்கள், சாரி 11.11க்கு வந்து ஆல்ரெடி வந்து 500 வந்து அசைன் ஆயிடுச்சு பாருங்கள். 11.11க்கு மட்டும் லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் 500 அசைன் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து இது R4க்கு வந்து அட்வர்டைஸ் பண்ணிடும். ஓகே, இப்போ வந்து ஷோ ஐபி பிஜிபி. ஸோ இப்போ பாருங்கள் 11.11.11 வந்து லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் வந்து 500. இது ஆட்டோமேட்டிக்காக வந்து R3 வழியாக வந்து ரீச் ஆகுது. அதே மாதிரி 1.1.1 வந்து செக் பண்ணி பாருங்கள், R2 வழியாக வந்து ரீச் ஆகுது. ஸோ இப்போ வந்து கண்டிஷன் வந்து அப்ளை ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் பிங் 1.1.1 கொடுக்குறேன், பிங் ஆகுது. அதே மாதிரி பிங் 11.11.11.11 கொடுக்குறேன், அதுவும் பிங் ஆயிடுச்சு. இப்போ ட்ரேஸ் ரவுட் வந்து 1.1.1.1 கொடுக்குறேன்.
ஸோ ட்ரேஸ் ரவுட் கொடுத்தா கொஞ்சம் டிலே ஆகும். ஓகே 1.1.1 பார்த்தீங்கன்னா R4 வந்து R2 வழியாக ரீச் ஆகுது. ஓகே R2 வழியாக ரீச் ஆகி R1 ரீச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ட்ரேஸ் ரவுட் வந்து 11.11.11. ஓகே ஸோ இப்போ வந்து R3 வழியாக போய் R1 வந்து ரீச் ஆகுது. பாருங்கள் 34.3 11.11. ஓகே ரீச் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கோல் வந்து நான் அச்சீவ் பண்ணிட்டேன் லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் மூலமாக. ஸோ ரவுட் மேப் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிபியில் வந்து ரொம்ப மோர் ஃப்ளெக்சிபிள். ஸோ மேக்ஸிமம் வந்து ரவுட் மேப் வந்து யூஸ் பண்ணுவாங்க பிஜிபியில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிபியோட 2வது அட்ரிபியூட்ஸு. ஸோ இந்த லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்ம மெயினாக எங்கே யூஸ் பண்ணுவோம்னா ஐபிஜிபியில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஐபிஜிபியில் இந்த லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன வந்து சூஸ் பண்ணுவோம்னா அவுட் பவுண்ட் எக்ஸ்டர்னல் பிஜிபி பாத் வந்து செலக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ஐபிஜிபியில் வந்து இந்த ஏஎஸ் நம்பர் 100 ரீச் ஆகிறதுக்கு ஒன்று வந்து R2 வழியாக போகலாம், இன்னொன்று வந்து R3 வழியாக போகலாம். இதில் எது வந்து எந்த பாத் வழியாக போகிறதுங்கிறது வந்து டிசைட் பண்ணுறது வந்து நம்ம ஐபிஜிபி மூலம் லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் மூலமாக வந்து இதை அச்சீவ் பண்ணலாம். ஸோ அதான் R4 ரவுட்டர் வந்து R2 வழியாக R1 ரீச் ஆகணுமா இல்லை R3 வழியாக R1 ரீச் ஆகணுமா. ஸோ லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் வச்சு எப்படி வந்து அதை அச்சீவ் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெல் நோன் அட்ரிபியூட்ஸு. அதே மாதிரி பை டிஃபால்ட்டாக லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 100. ஸோ இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் கூட எல்லா ரவுட்டர்லையுமே வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். அதே மாதிரி டிஃபால்ட்டாக லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் வேல்யூ வந்து எல்லா ரவுட்லையுமே வந்து 100 தான் இருக்கும். நீங்கள் அந்த டிஃபால்ட் வேல்யூ எப்படி சேஞ்ச் பண்ணுறதுங்கிற சினாரியோவும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஸோ லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் வந்து எது வந்து ஹையஸ்ட்டாக இருக்குதோ அது வந்து பெஸ்ட்டாக வந்து எடுத்துக்கும். அதே மாதிரி லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஒரு ஐபிஜிபி நெட்வொர்க்கில் வந்து ஒரு ரவுட்டரில் கான்ஃபிகர் பண்ணோம்னா அந்த ஐபிஜிபியில் வந்து ஒரு 10 ரவுட்டருக்கு அந்த 10 ரவுட்டருக்குமே வந்து அந்த லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் வேல்யூ வந்து சென்ட் பண்ணும். இதே வந்து நம்ம வெயிட் அட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து லோக்கலி சிக்னிஃபிகன்ட். அப்போ வந்து ஒவ்வொரு ரவுட்டர்லையும் நம்ம மேனுவலாக கான்ஃபிகர் பண்ணணும். இதே வந்து லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் ஒரு ரவுட்டரில் கான்ஃபிகர் பண்ணோம்னா அது வழியாக வந்து போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கான்செப்ட்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த ரவுட்டோட கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து போடுறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட்லேருந்து வந்து நான் எதுவுமே வந்து உங்களுக்கு செஷனில் வந்து காட்டல. ஏன்னா ஒரு சிலது நான் ஆல்ரெடி ப்ரீடிஃபைண்டாக நான் கான்ஃபிகர் பண்ணிட்டேன் பிஃபோராக ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே. ஏன்னா கான்செப்ட் வந்து கவர் பண்ணுறதுக்காக எல்லாமே வந்து நான் கான்ஃபிகர் பண்ணி காட்ட முடியாதுங்காக. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா பிங் பண்ணுங்கள். ஸோ இதே சினாரியோவில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் நான் தரேன். R1 ரவுட்டரில் வந்து 4 லூப் பேக் க்ரியேட் பண்ணிக்கிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1.1.1 11.11.11 111 கடைசியாக வந்து 222 வச்சுக்கோங்க. இந்த 4 லூப் பேக்கில் வந்து 111 111 R2 வழியாக ரீச் ஆகணும். 1111 அந்த லூப் பேக் நெட்வொர்க்கும் 222 நெட்வொர்க்கும் வந்து R3 வழியாக ரீச் ஆகணும். R4 ரவுட்டர்லேருந்து 111 111 அது வந்து R4லேருந்து R2 வழியாக ரீச் ஆகணும். 1111 அந்த நெட்வொர்க்கும் 222 நெட்வொர்க்கும் R4லேருந்து R3 வழியாக ரீச் ஆகணும். ஸோ அதுக்கு வந்து என்ன கமெண்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், கான்ஃபிகர் பண்ணுவோங்கிறத மட்டும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பார்த்துட்டு கரெக்டாக இல்லையான்னு நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கொரிஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.